சிவபெருமான் நெற்றிக்கண்ணை திறந்து விட்டார் என சித்தர் ஒருவர் கூறி வருவது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. சிவன்மலை ஆண்டவன் பெட்டியில் வைக்கப்பட்ட பொருள் திருவண்ணாமலையில் ஏற்பட்ட நிலச்சரிவு. சிவபெருமான் நெற்றிக்கண்ணை திறந்து விட்டார் என கூறும் சித்தன் இவை அனைத்திற்கும் உள்ள தொடர்பு என்ன? யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு நிலச்சரிவு, அதனால் ஏற்பட்ட பாதிப்புகள், ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 7 பேர் உயிரிழப்பு ஆகியவை அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. அதாவது சிவன்மலைக்கும் அண்ணாமலையாருக்கும் என்ன தொடர்பு? நிலச்சரிவு நடந்த 2 நாட்களுக்கு பிறகு சிவன்மலை ஆண்டவன் பெட்டியில் வைக்கப்பட்ட பொருள் பற்றி கூறி திருவண்ணாமலையில் நிலச்சரிவு நடக்க வாய்ப்பு இருக்கிறது என்பதை உணர்த்தி இருக்கிறார் என்பது சொல்லப்பட்டிருக்கு. இது எதர்ச்சியாக நடந்ததா அல்லது சிவன்மலை ஆண்டவன் பெட்டியில் முன்பு வைக்கப்பட்ட பொருட்களுக்கு சம்பந்தமான நிகழ்வுகள் ஏதேனும் நடந்ததா என்பதை பற்றியும், ஆயிரக்கணக்கான வருடங்கள் கம்பீரமாக நின்ற திருவண்ணாமலை திடீரென நிலச்சரிவு ஏற்பட்டதை அடுத்து சிவபெருமான் கண் திறந்து விட்டார். சிவன்மலை சுப்பிரமணிய கோயிலில் ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் வைக்கப்படும் பொருளை பொறுத்து தமிழ்நாட்டிலும் இந்திய அளவிலும் அதன் தாக்கம் இருக்கு என்பது இன்று வரை நிரூபிக்கப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு முறையும் பக்தர் கனவில் ஈசர் சிவன்மலையில் ஆண்டவன் பெட்டியில் ஒரு பொருளை வைக்குமாறு கூறுவார். கோவிலுக்கு வரும் பக்தர்கள் அதை கோவில் பூச